இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக்கை அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சு தான் இந்த வீடியோவை எடுத்து வந்திருக்கோம். இன்னைக்கு தேதியில இந்தியால ரோட்ஸ் மட்டும்தான் மோசமாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஈக்குவலா மோசமா டிரைவ் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட்ஸ் 100ல போனேன், 150ல போனேன், 200ல போனேன், 250ல போனேன், இன்ஸ்டாகிராம் ரீல் போடுறதுக்காக ஸ்டென்ட் பண்ணுன வித்த காமிச்சேன் இப்படின்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தாலையும் பாதிக்கப்படுவது என்னவோ ஒரு காமன் மேன் தான். இன்னைக்கு தேதியில வண்டி மேல வேணுனே வந்து விழுந்து இடிச்சிட்டீங்கன்னு சொல்லி பணம் பறிக்க ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சில ஹைவேஸ்ல அப்ரப்டா வண்டியை நிப்பாட்டி பணம், நகை, வேல்யூபிள் திங்ஸ கொள்ளையடிக்கிற சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் போக ஆக்சிடென்ட் நடந்தா நம்ம மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்றது ஒண்ணு தேவைங்க. நான் அந்த இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்க்குலாம் சொல்ல வரேங்க. சோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய எதிர்பாரா விஷயங்களுக்கு நம்ம கார்ல டேஷ் கேம் அப்படின்ற ப்ராடக்ட் இன்ஸ்டால் செஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்றது அந்த ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் அது எவிடென்ட்டா நம்மள நிறைய விஷயங்கள்ல இருந்து காப்பாற்றுங்க. ஏதாச்சும் அவசரம் அப்படின்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கார்லயே ஒரு சிசிடிவி இருக்கு. இன்னைக்கு தேதியில மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ்ல வீட்ல பார்க்கிங் பண்றதுக்கு இடம் இல்லாம ரோட்ல நிப்பாட்டுவாங்க. அப்படி இருக்கிறப்போ பார்க் பண்ணின வண்டியில யாராவது இடிச்சிட்டா ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருந்தா தான் இன்சூரன்ஸ் கிளைம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா இருக்கும். சோ இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண டேஷ் கேம் அப்படின்ற ப்ராடக்ட் ரொம்பவுமே தேவைப்படக்கூடிய ஒரு ஆக்சசரியா காருக்கு இருக்கு. இன்னைக்கு கீழே நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேஷ் கேம்ஸ்லாம் பிரதானமா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி டேஷ் கேம்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு பர்சனலா கிடைக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஆக்சிடென்ட்டோட எவிடன்ஸ்ங்க. அதாவது விபத்து நடந்ததற்கான ஆதாரம். ரோட் அண்ட் சரௌண்டிங்ஸை உங்க கார்ல இருக்கக்கூடிய டேஷ் கேம் கண்டினியூஸா ரெக்கார்ட் செஞ்சு வருவதால எதிர்பாராம நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் டைம்ல நமக்கு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் கிடைச்சிடுது. அந்த ரெக்கார்டட் ஃபுட்டேஜை வச்சு கிளியரா எவிடென்ட்டா அந்த டைம் லைன்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம ப்ரூவ் பண்ணிட முடியும். இன்னொரு பக்கம் இன்சூரன்ஸ் கிளைமும் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா இருக்க போகுது. அப்புறம் இந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன்லாம் நடக்கும். பொய்யா ஒரு சில குற்றச்சாட்டுகள் உங்க மேல வைப்பாங்க. அவங்க தான் வந்து மோதி இருப்பாங்க, பட் உங்க மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க. அப்போ இந்த டேஷ் கேமோட ஃபுட்டேஜ் இருக்கிறப்போ, அந்த ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் இருக்கிறப்போ எவிடென்ட்டா உங்க மேல தப்பு இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட முடியும். இரண்டாவது விஷயம் டிராஃபிக் வயலேஷன் அண்ட் லீகல் ப்ரொடெக்ஷன்ங்க. டேஷ் கேம் உங்க கார்ல இருந்தா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் மற்ற சக டிரைவர்ஸ் உங்க மேல ஃபால்ஸ் அக்யூசேஷன் அண்ட் பெனால்டிஸ் போடவே முடியாதுங்க. அதாங்க பொய்யான கேஸ் ஃபைல் பண்றதோ இல்ல பிரச்சனையோ உங்ககிட்ட யாரும் பண்ணிட முடியாது. 2017 கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பர்டிகுலர் காமன் மேன் மேல சிக்னல் பிரேக் பண்ணிட்டாருன்னு கேஸ் ஃபேக்கா ஃபைல் பண்ணினப்போ மற்றொரு காரோட டேஷ் கேம் ஃபுட்டேஜை வச்சு அந்த கேஸை அவர் மேலேயே திருப்பி விட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி நடந்துச்சு. இது மாதிரி நிறைய இடத்துல இருந்து டேஷ் கேம் உங்களை இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றுங்க. பார்க்கிங் அண்ட் தெஃப்ட் மானிட்டரிங் தான் அந்த மூன்றாவது பெனிஃபிட்டா இருக்க போது. மாடர்னா இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய டேஷ் கேம்ஸ்ல பார்க்கிங் மோட் இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க கார் பார்க்கிங்ல இருக்கிறப்போ ஏதாவது மோஷன், நகர்வு இல்ல இம்பாக்ட் டிடெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிக்சர்ஸ் அண்ட் ஃபுட்டேஜை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பிக்சர்ஸ் அண்ட் ஃபுட்டேஜ் நாம போலீஸ்ல ரிப்போர்ட் செய்ய ரொம்பவே உதவி செய்யுது. நாலாவது விஷயம் ரோட் ரேஜ் கேப்சரிங். இத ரொம்பவே முக்கியமா பாக்குறேங்க. முட்டாள்தனமா ஸ்டண்ட் பண்றேன் அப்படின்னு பப்ளிக் ரோட்ல வித்த காமிக்கிறவங்க ஹை ஸ்பீட்ஸ்ல லேன் ரூல் ஃபாலோ பண்ணாம ரோட்ல போய் வர சக மனிதர்களை தொந்தரவு செய்யறப்போ அந்த இன்சிடென்ட் நம்ம டேஷ் கேம்ல பதிவாகி இருக்கும். அந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜை நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து ரிப்போர்ட் செஞ்சா இந்தியன் பீனல் கோட் 279 படி ராஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அதற்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை உண்டு அப்படின்றது ரொம்பவே நான் முக்கியமா பாக்குறேன். இது இல்லாம செக்ஷன் 336, 337, 338, 323 அதுக்கப்புறம் 304A படி வெவ்வேறு தண்டனைகள் இந்த ரோட் ரேஜ்ல இண்டல்ஜ் ஆகிறவங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாம மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படியும் கேஸ் ஃபைல் செய்யப்படலாம். அதுல செக்ஷன் 184 படி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும், அதை திரும்ப 2வது டைம் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 வருஷம் சிறை தண்டனையும் இதன் மூலமா கிடைக்கப்படும். இது இல்லாம செக்ஷன் 185 அண்ட் 189 இருக்கு.
ரோட் ரேஜ் ஆர் ரெக்லெஸ் டிரைவிங் நடந்து அது உங்க டேஷ் கேம்ல ரெக்கார்ட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு அதை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் பதிவு செய்யுங்க, அவங்க மேல கேஸ் போடுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அதிகமா இதை காமன் மேன் செய்யறப்போ ரோட்ல அதிவேகமா போனா கம்பியும் அதிவேகமா எண்ணணும் அப்படின்ற பயம் அந்த பீப்புளுக்கு வரும். ஒரு பர்டிகுலர் டேட்டாவை எடுத்து பார்க்கறப்போ அந்த ஸ்டடி படி உங்களுக்கு யூகேல மட்டும் 31% ஆஃப் டிரைவர்ஸ் இந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜால 2019ல காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதுவே யூஎஸ்ல பார்த்தோம்னா 41% ஆஃப் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் இந்த பர்டிகுலர் டேஷ் கேம் ஃபுட்டேஜால ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா நடந்திருக்கு. டேஷ் கேம்னு வரப்போ நைட் விஷன் ப்ராப்பரா தெரியணும். பார்க்கிங் மோட்ல இருக்கிறப்போ இம்பாக்டர் மோஷன் டிடெக்ட் ஆனா கிளியரா பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்டட் ஃபுட்டேஜஸ் அது கொடுக்கணும். தென் 4K ரெசல்யூஷன் சப்போர்ட், கிளவுட் ரெக்கார்டிங் சப்போர்ட், வாய்ஸ் ரெக்கார்டிங் சப்போர்ட், அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் சப்போர்ட், அப்புறம் நல்ல ரிலையபிளான ஒரு மொபைல் அப்ளிகேஷன், இது எல்லாமே இருக்கிற ஒரு டேஷ் கேமா வாங்குங்க. கிளவுட் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் அப்போ சப்போஸ் உங்களோட மெமரி கார்டு டேமேஜ் ஆச்சுனாலும் உங்களுக்கு கிளவுட்ல ரெக்கார்டிங் இருக்கும், நம்ம ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே வேலிட் அட்வான்டேஜா இருக்க போகுது. அது கூடவே ஜிபிஎஸ் சப்போர்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்டா எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது எப்படி நடந்திருக்கு அப்படின்றத ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரி, நீ என்னப்பா டேஷ் கேம் யூஸ் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபிளீட் ட்ராக்ல கிடைக்கக்கூடிய அந்த 4K டேஷ் கேம் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 4 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா விதத்திலயுமே நல்லா தான் இருக்கு. மக்களே, நான் இதை யூஸ் பண்றதால சொல்றேன், விளம்பரத்துக்காக இதை நான் சொல்லல. என்னன்னா ஃபிளீட் ட்ராக் கொஞ்சம் ட்ரஸ்டபிளா இருந்துச்சுங்க. 4K ரெசல்யூஷன்ல நல்ல கிளாரிட்டியோட ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே அதுல இருந்துச்சுங்க. அதனால தான் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதை ஒரு முக்கியமான அக்சஸரியா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா டேஷ் கேம் அப்படின்றது இன்ஸ்டால் பண்ணாம இருக்காதீங்க. கார் ஆர்டிஓ பண்ணி உங்க வீட்டுக்கு வர்றப்போ, அதாவது டெலிவரி எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரப்ப கண்டிப்பா டேஷ் கேம் மாட்டி எடுத்துட்டு வாங்க. அது ரொம்பவே உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் அக்சஸரி, அதாவது ஒரு மஸ்ட் ஹேவ் அக்சஸரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஐ ஹோப் இந்த வீடியோல உங்களுக்கு இந்த டேஷ் கேமோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி ஒரு சின்ன ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வீடியோல பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்றதுதான், எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், சிறப்பா இருப்போம். ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கு. அதை சதைச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர்.